ஹாய் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டரில் உள்ள ராம் மெமரியை எப்படி நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிறது. ராம் மெமரி தான் ஒரு கம்ப்யூட்டரை ஸ்பீட் பண்ணுறதுக்கு உதவுறது. இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் 2GB RAM யூஸ் பண்ணுறோம், 4GB RAM யூஸ் பண்ணுறோம், 6GB யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம அதிகப்படியான அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்கும்போது எல்லாமே அது குறைஞ்சது இந்த ராம் மெமரியை எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ராம் மெமரி அதை நம்ம எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மிஷி மெமரி ஆப்டிமைசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா மிஷி இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். இதுதான் அந்த இது இந்த க்ரீன் கலர் உள்ளதுலாம் காலியாக இருக்குது, ரெட் கலர் உள்ளதெல்லாம் ஃபுல் பண்ணியிருக்கு. நான் யூஸ் பண்ணுற மெமரி 4GB RAM மெமரி. இதை நம்ம செட்டிங் பண்ணும்போது கூட செட் பண்ணிக்கலாம். செட்டிங்கில் போய் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 3மே டிக்கில் இருக்குது. 4வது க்ளீன் அது தேவையில்லை. மற்றதெல்லாம் டிக் தான். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே உள்ள ஆப்டிமைசர் நவுன்ற இருக்குதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், மெமரி யூஸ்டு மெமரி 2GB யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருக்கிறது 1.600 பாக்கி இருக்குது. அப்போ நான் இதை ஆப்டிமைஸ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் அது எப்படி கூடுது. இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மெமரி கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போது சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இயங்கும். நம்ம டெய்லி அந்த இதை நம்ம கிளிக் பண்ணி ஓகே பண்ணி வச்சிட்டோம்னா மெமரி நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ அது இது பண்ணிகிட்ருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமா அதோடைய ரிசல்ட்டு காட்டும் பாருங்கள். நல்லா இருக்குது இந்த ப்ரோக்ராம். ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ண வரும். பார்த்தீங்களா, நமக்கு முடிஞ்சிச்சு அதோட ப்ராசஸ். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2GB மேலே நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இது நல்லா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.